கம்பெனியில் சில பேர் சில தற்கூறிங்க சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ இந்த டத்தோ தான் எடுத்ததுக்கெல்லாம் டெமோ பண்றாருன்னு. மயிலேன்னா மயில் இறக்க போடாதுங்க. என்னோட சிஸ்டம் என்ன, மயிலை புடுங்கணும். வீட்டோட விட 4,10,000 6,05,000க்கு மேல இவங்க கட்ட வேண்டியதுனாக்கா அப்ப வீட்டோட விலை வந்து 1.5 1.6 மில்லியன். சரி, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நான் பார்க்கணும். ஏன் என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து கூட வந்துருச்சுன்னு பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் எனக்கு 3 மாசம் கொடுக்கல. மெயின் ஆஃபீஸ் போனா பிரான்ச் போக சொல்றாங்க. வாழ்க வளமுடன். எண்ணமே உயர்வு, எண்ணம் போல் தான் வாழ்வு. இன்றைக்கு 6ஆம் தேதி 11ஆவது மாதம் 2025 சரியாக மணி 3:30ங்க. தலைநகரில் நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரி பவளராணி இருக்காங்க. நமது என்ஜிஓ செக்ரட்டரிகளோட என்ஜிஓ உறுப்பினர்களும் இருக்காங்க. இதில் என்னன்னு சொன்னாக்கா இன்றைக்குள்ள இது தெளிவாக, குறிப்பாக நம்ம இந்திய வம்சாவளிகள் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா நாட்டில் வந்துட்டு என்ன நடக்குதா, நம்ம தான் ரொம்ப தெளிவில்லாமல் இருக்கிறோம் எல்லா விஷயத்துலையும். ஓகே, ஒரு என்ஜிஓன்ற அடிப்படையினா இதோட அடக்கம் என்னன்னாக்கா நிறைய பொது காரியங்களை செய்ய வேண்டியது, அதை வெளியே கொண்டு வருவது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்னன்னா சகோதரி பவளராணி அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். அவர் ஒரு தொழில் முனைவர், தரமான ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். தலைநகரில் எல்லாருக்கும் தெரியும், பெருமளவு அவரை தெரியும். அந்த அடிப்படையில் இந்த சகோதரி பெண்மணி என்ன செய்கிறாங்கனாக்கா, இவங்க ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. 2 மாடி வீடு தானம்மா, 2 மாடி வீடு வாங்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 18 வருஷத்துக்கு முன்பு, ஏறத்தாழ 2007 2008 அந்த கட்டத்தில் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு வீட்டோட விலை வந்து 4,10,000 வெள்ளி. இவங்க பேங்க் கடன் எடுத்தது வந்து 3,69,000 பேங்க்ல எடுத்திருக்காங்க. ஒரு பேங்க் பி தெரிஞ்சுக்கங்க, பேங்க் பின்னா எதுன்ட்டு. அந்த பேங்க் பியில் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த பேங்க் பி வந்து எப்பயுமே பிரச்சனை, எல்லா பேங்கும் பிரச்சனை. ஆனால் அந்த பேங்க் பி அதிகமான பிரச்சனை. பார்க்கக்கூடியவர்கள் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்கணும். அப்போ நீங்களே முடிவு பண்ணீங்க எந்த பேங்க் பின்னா. ஸோ இதில் என்னன்னாக்கா 18 வருஷத்துக்கு இவங்க 4,95,000 வெள்ளி கட்டிட்டாங்க. ஒரு தடவை கூட வீடு லேலம் போனதில்லை. தரமாக மாதம் அந்த எஸ்எம்பி படி 1,800 வெள்ளிலேருந்து திருப்பி திடீர்னு ஒரு லெட்டர் அனுப்பி 2,700 வெள்ளி ஏற்றி இப்போ வந்து கோவிட்டுக்கு முன்புலேருந்து இன்ன வரைக்கும் 3,100 வெள்ளி கட்டுறாங்க மாதம். பெரிய காசு தெரியுங்களா? ஆனால் வீட்டுக்கார முடியல. அப்போ போன வருடம் 10வது மாதம் அக்டோபர் மாதம் இந்த சகோதரி என்ன செஞ்சுருக்காங்க, 1 லட்சம் வெள்ளி கட்டுவதற்காக போயிருக்காங்க. ஏன்னாங்க காசு கட்டினா பேங்க் எடுத்துக்கணுங்க. இந்த பேங்க் பி என்ன செஞ்சுருக்காங்க, இல்லை முடியாது, இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பொதுமக்கள் பார்வை கொண்டு வரோம்னாக்கா இன்னைக்கு இவங்களோட நோக்கம் என்னன்னா, இவங்க பிரச்சனைங்க எப்படியும் தீர்த்துக்குவாங்க. ஆனா இவங்களோட நல்ல எண்ணம் என்னன்னா, பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தெரியணும். நிறைய பேர் பாமர மக்கள் இதெல்லாம் அவதிப்படுறாங்க. எல்லோருக்கும் இதை விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது. அந்த சகோதரிக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றிமா, இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க. இவங்க கொண்டு வராங்க. ஏன்னாக்கா இவங்க ஒரு ஆள் மட்டும் இல்லை, இந்த அநியாயத்தில் சிக்கப்பட்டவங்க. பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, வீடு லேலத்துக்கு போல, மிஸ் பண்ணல, எதுவும் இல்லை. ஆனால் ரிடெம்ஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு போய் கேட்கும் போது ஒன்றும் வீட்டோட விட 4,10,000 கடன் கட்டணது வந்து இது வரைக்கும் 18 வருஷத்துல 4,95,000. ஒன்றும் இவங்க போய் கேட்கும் போது 6,05,000க்கு மேல இவங்க கட்ட வேண்டியதுனாக்கா அப்ப வீட்டோட விலை வந்து 1.5 1.6 மில்லியன்ங்களா? இதுதாங்க கேள்வி. இதுதாங்க நிறைய பேர் சிக்கல்ல இருக்காங்க. இவங்க ஒரு நாடறிஞ்ச வழக்கறிஞர் ஒருத்தர் உதவியை கேட்டு, அவர் வந்து இவங்களுக்கு நல்ல நண்பர் என்ற அடிப்படையில் அவர் எந்த ஃபீஸை வாங்காமையே அந்த வழக்கறிஞர் என்ன செஞ்சிருக்காரு, கடிதங்கள் எழுதியிருக்காரு பேங்க்கு. இன்னைக்கு நிறைய பேர் கூட கொம்மையில் சில பேர் சில தற்கூறிங்க சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ இந்த டத்தோ தான் எடுத்ததுக்கெல்லாம் டெமோ பண்றாருன்னு. அது இயல்பு, பொதுமக்களுக்கு வந்துட்டாக்கா இல்லாமல் பேசுவாங்க, அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் அதை விளக்கம் சொல்றாங்க. மயிலேன்னா மயில் இறக்க போடாதுங்க. என்னோட சிஸ்டம் என்ன, மயிலை புடுங்கணும். அப்பதான் இறகு கையில வரும். அதுதான் இந்த நாட்டில் நடக்குது. இன்னைக்கு இந்த சகோதரி 3 தடவை அந்த வழக்கறிஞர் உதவி செய்திருக்கார். கடிதங்கள் எழுதியும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இன்ன வரைக்கும் இவங்க கணக்கு எவ்வளோன்னு ஸ்டேட்மெண்ட் கேட்டாக்கா, இன்னைக்கு ரொம்ப சொபிஸ்டிகேட், எல்லாம் வந்து ஆன்லைன்ல இருக்கு. எல்லாம் இருந்துட்டு டைப் பண்ணி கொஞ்ச நேரத்தில் கொடுத்துடலாம். 3 மாதம் அனுப்பிச்சாம உங்களுக்கு வரது 3 மாதமும் சரியான தகவல் வரல. எங்க ஒரு பேங்க்ல பிஎல்ஆர் ஓபிஆர் இது இருக்கு. பொதுமக்களுக்கு பிஎல்ஆர் என்னன்னா ஓபிஆர்னு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியும், இவங்க படிச்சவங்க வியாபாரத்துறையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களையும் அவனுங்க மெனிப்புலாசி பண்றானுங்களே. கோவிட் டைம்ல 1,40,000 கோவிட் டைம் மொரிட்டோரியம்னு எதுக்கு கொடுக்கப்படுது அரசாங்கம்? மொரிட்டோரியம்னாக்கா எல்லோரும் வருமானம் இல்லை. அரசு அன்றைக்குள்ள அரசு நிதி அமைச்சர் பிரதமர் அந்த காலகட்டத்தில் சொன்னார்னாக்கா, இந்த மொரிட்டோரியம் டைம்ல நீங்க பணம் கட்ட வேணும்னா பேங்க் என்ன செஞ்சான், இதெல்லாம் வச்சு செஞ்சுட்டான்.
முறைத்தேர்வுன்னு சொல்லி 4000 3000 வெள்ளி உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல போட்டு பாருங்க, இதுல இருக்கு கேட்டுக்குமா, இதை பாருங்க, அவங்க மார்க் பண்ணிருக்காங்க. இவ்வளோ தொகை 4000 3000 2700 வெள்ளி இப்படி போட்டு முறைத்தேர்வு கணக்கு போட்டு அந்த பிரின்சிபலுக்கு மேல பிரின்சிபல் வட்டியெல்லாம் போட்டு 1,40,000 வெள்ளிக்கு மேல இந்த சகோதரி கணக்கு பண்ணிக்க. அது மட்டும் அப்ப பேங்க் என்னங்க லைசன்ஸ் கொடுத்த ஒரு அலோங் வந்து திருட்டு வர மாசா இவன் வந்து லைசன்ஸ் கொடுத்து அடிக்கிறான், இல்லைன்னா வீடை தடை பண்ணிடுவோம். இல்லாட்டி இதுதாங்க மிரட்டல் நடக்குது இந்த நாட்டில். ஆகியால் நம்ம செக்ரட்டரியேட் பஹானாக்கு சத்யா நிகாரா என்னன்னா முழுமையாக 14 நாள் அவகாசம் கொடுக்குறோம். அப்புறம் இந்த சகோதரியும் பேசுவாங்க, அவங்களோட மனக்குமரலை சொல்லுவாங்க. 14 நாள் அவகாசம் கொடுக்குறோம், 6ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். அதுக்குள்ள பேங்க் நிகாரா, இந்த பிரச்சனையை பேங்க் நிகாரா கொண்டு போறோம், கமந்திரன் கவுவாங்க நிதி அமைச்சு கொண்டு போறோம், பேங்கும் கொண்டு போறோம். இதை தீர்வு காணலனாக்கா வேற வழி இல்லை. சட்ட ரீதியாக அவங்க போயும் உதவி இல்லைன்னாக்கா தெருவில் இறங்கி பேங்க் பண்ணுக்கு ஆர்ப்பாட்டம் தான். ஆர்ப்பாட்டம் நம்மளா செஞ்சு விருப்பப்படலை, ஆனா வலியுறுத்தும் போது செய்யதான் வேணும். அதனாலதான் மற்ற பிரச்சனைலாம் முடிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஜவியோட பிரச்சனை, அந்த சிங்கோட பிரச்சனை, இந்த சிஎம்பியோட அந்த தாயோட பிரச்சனை, இதெல்லாம் எப்படின்னா போராடுனால தான் முடிக்க முடியுது. இல்லாட்டி அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல இதே கிடைச்சிருக்காது. அதே மாதிரிதான் இந்த சகோதரி வரங்கம்மா, நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. என்னோட பேர் பவளராணி. நானும் கேரளா தான் இருக்கேன். நான் வந்து டெவலப்மெண்ட் கன்சல்டனாக இருக்கேன். அப்போ இது வந்து என்னோட வீடு. நான் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்போ வந்து எங்களுக்கு அந்த வீடு வாங்குற விவரம்லாம் இல்லை. வீடுன்னு சொன்னோன்னா நாங்கள் போய் வாங்கினோம். அப்போ இந்த பேங்க் வந்து தான் லோன் கொடுத்துச்சு. 369,000க்கு லோனு, 35 வருஷம் லோனுன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு விவரம் தெரியாமல் நாங்கள் சைன் பண்ணிட்டோம். சரி, அப்போ அந்த லோனில் என்ன எழுதிருந்துச்சுன்னா 3 வருஷம் வந்து 1800 கட்டணும். 3 வருஷத்துக்கு கழிச்சு பிறகு வர மாதங்கள் 432 மாதங்கள் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து 1842 வெள்ளி கட்டணும்னு தான் இருந்துச்சு. 5 வருஷம் கட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 2700 வெள்ளி கட்டணும். ஜனவரியில் 2013 வந்துச்சு. சரின்னு கேட்டதுக்கு இல்லை கூட கட்டிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வருமானம் இருந்தனால சரி கூட கட்டிடலான்னு இருந்தேன். அப்புறம் 2 மாதம் கழிச்சு மார்ச் 2013 இல்லை நீங்கள் 3010 வெள்ளி 3100 வெள்ளி கட்டணும்னு வந்துச்சு. சரின்னு அப்படி கட்டிக்கிட்டே வந்தோம். ஏன்னா கூட கூட கட்டினா குறையும் அப்படின்னு. அப்போ இந்த அந்த சைடில் கோவிட் வந்த டைமில் கட்ட வேணான்னு வந்துட்டு ஒரு 6 மாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் கொடுத்தாங்க, இன்னும் ஒரு 6 மாதம் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து நல்லா பே பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் எடுத்துக்கலான்னு. ஸோ இப்படி வந்துட்டு இருக்கும்போது போன வருஷம் சரி இவ்வளோ கட்டிட்டோம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் வெள்ளி என்னமோ தான் வரும். நான் எழுதினேன் இந்த மாதிரி வந்து நாங்கள் இவ்வளோ கட்டிட்டோம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் வெள்ளி தான் கட்ட முடியும், எடுத்துக்குங்கன்னு. ரிப்ளை வரல. ஏன் ரிப்ளை வரலன்னு அப்போ நான் பேங்க் ஆஃபீஸர் கேட்டேன். இல்லை நீங்கள் ரிடம்ஷன் தான் நீங்கள் கேட்கணும். சார் ரிடம்ஷன் நாங்கள் கேட்டோம். ரிடம்ஷன் கேட்கும்போது 6 லட்சம் வெள்ளி. நாங்கள் 6 லட்சம் வெள்ளி கட்டணும். 3 லட்சம் வெள்ளி வீட்டுக்கு கிட்டத்தட்ட நான் 5 லட்சம் வெள்ளி கட்டிட்டேன். தட் மீன்ஸ் 494,000 கட்டிட்டேன். அப்போ இது 600. அப்போ நான் 3 லட்சம் வெள்ளி வாங்கின லோனுக்கு வந்து 1.1 மில்லியனா. சரி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, நான் பார்க்கணும் ஏன் என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து கூட வந்துருச்சுன்னு பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் எனக்கு 3 மாதம் கொடுக்கல. மெயின் ஆஃபீஸ் போனால் பிரான்ச்சு போக சொல்கிறாங்க. பிரான்ச் மேனேஜர் வந்து அந்த கிரெடிட் லேடி இன்சார்ஜை பார்க்க சொல்கிறாங்க. அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ரொம்ப ரொம்ப வேண்டியவர், பெரிய லாயர், அவர்கிட்ட கேட்டு உதவி கேட்கும்போது அவர் வந்து லெட்டர் அனுப்புனாங்க. அவர் ஒரு லெட்டர் அனுப்பி பதில் வரல. 3வது லெட்டரில் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து நான் என்ன ரொம்ப வந்து ஆச்சரியமாச்சுன்னா, மோர் டைம் வந்து என்கிட்ட எந்த பணமும் வாங்காதவங்க அங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் டு த பிரின்சிபல் 4,004 அப்புறம் கேபிட்டலைசேஷன் ஃபண்ட் சொல்லிட்டு கேபிட்டலைசேஷன் ஃபண்ட் சொல்லும்போது நான் எந்த ஷேரும் எதுவுமே விளையாடலை, ஒன்றுமே இல்லை. அதுவும் சேர்த்து 140,000 எல்லாம் பிரின்சிபலில் போட்டு அதே ஒரு 6 லட்சம் வெள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ இது என்ன கணக்கு? சரி இந்த 4,000 வெள்ளி இந்த 2,000 வெள்ளி என்ன கணக்கு, இது எப்படி நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னு காமிங்கன்னு சொல்லி அனுப்பின கடைசி லெட்டருக்கும் பதில் வரல. பதில் வராட்டியும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து வீட்டு காசு இப்போலாம் வந்து 2 மாதம் கட்டாமல் போனால் 3 மாதம் கட்டாமல் நம்மளுக்கே தெரியாமல் வீடை விற்றுறாங்க. அதனால் அந்த தொல்லை இருக்கக்கூடாது. நான் மாதம் மாதம் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கேன். டத்தோக்கிட்டே எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் காமிச்சேன். நான் மாதம் மாதம் கட்டினெல்லாம் டத்தோ பார்த்தாங்க. எதுவுமே மிஸ் பண்ணாமல் நான் கட்டிடுவேன். ஸோ இதுக்கு ஒரு நியாயம் பிறப்பிக்கணுங்க. இன்றைக்கு பேங்கோட ஏமாத்த தனம் வந்து தலைவிரிச்சு ஆடுது.
இது நாட்டில் வந்து எல்லாரும் பாதிப்படைகிறாங்க. நிறைய இந்தியர்கள் வந்து வீடு பறி போய் என்ன செய்யறது தெரியாமல் கடைசியில் ஆசையாக வாங்கப்பட்டு ரெனோவேட் செய்த வீடு போயிடுச்சு. அதனால மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பேங்கில் போய் இறங்கி சண்டையை கொடுங்க. சண்டைனா அடித்து பிடிச்சி அதெல்லாம் சொல்லலை. வாய் பேச நீங்கள் போராடணும் உரிமைக்காக. இன்றைக்கு இந்த தொழில் முனைவர் சகோதரி பவளராணி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்காக மட்டும் வரல, ஒட்டுமொத்தம் எல்லாரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஆகையால் 14 நாள் கொடுக்குறோம். 14 நாளில் நம்ம வந்து முறையாக பேங்குக்கார கவர்னரு, மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மந்திரிக்க வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் முழுமையாக இந்த பேங்க் 14 நாளுக்குள்ளே இவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட், இந்த ஓபிஆர், சரி பிஎல்ஆர், ஓபிஆர் இதெல்லாம் அவங்க விளக்கம் சொல்லணும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கிளியர் பண்ணாக்கா நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி தான் அந்த இந்திய அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் போட்டு தான் எங்கேயோ வச்சுருந்தாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாம் முடிஞ்சு ஒன்றும் எல்லாமே ஜீரோவில் ஆயிடுச்சு. முதல் சொன்னது வீடு வேணும் 2,98,000 வெளியிலேருந்து கடைசியில் எப்படிலாம் இருந்துச்சு கேள்விகள் கேட்கும்போது அது பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை எல்லாம் கிளியர் ஆகும். ஆகையால் மக்கள் தெளிவாக இருக்கும் என்று மிக தாழ்மையை கேட்டு